வணக்கம், வாழ்க வளமுடன். நான் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த காணொளியில் நம்ம ஒரு கிரக ஆய்வை பற்றி பார்க்க போகிறோம். இவர் என்னுடைய நிரந்தரமான வாடிக்கையாளர். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கன்சல்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவார். அவருக்கு மட்டும் இல்லை, அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் வட்டாரத்தில் யாருக்கு ஜோதிடம் பார்க்கணுன்னாலும் என்னை தொடர்பு கொள்வார். ரொம்ப நல்ல நண்பர். அவர் ஒரு வெல்டிங் பற்ற பெரிய அளவில் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஒரு 4-5 பேர் அவர்கிட்ட வேலை பார்க்குறாங்க. பெரிய இடத்த வாடகைக்கு எடுத்து ஷெட்டு போட்டு பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்கார். அவருக்கு வேறு ஒரு விஷயத்துக்காக ஜோதிடம் பார்த்தார். உடல்நல பிரச்சனைக்காக ஜோதிடம் பார்த்தார். அப்போது நம்ம பார்க்கும் பொழுது அவருக்கு மீன லக்னம், ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் போயிட்டுருக்கு. புதன் 9ஆம் இடத்துல இருக்கார், நல்லா இருக்கார். குரு பகவான் தனுசில் இருக்கார். லக்னாதிபதி 10ல், நட்சத்திர அதிபதியான புதன் 9ல் நல்லா தான் இருக்கு. ஆனால் 10ஆம் அதிபதியான குரு 10ல் இருந்தாலும் கூட ராகு பகவான் இருக்கார், சேர்க்கை பெற்று இருக்கார். அதே போல் 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 8ஆம் அதிபதியான, அதாவது மீன லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் அமர்ந்து, 8ஆம் அதிபதி 8க்கு 12ஆம் இடமான 7ல் அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக லக்னத்தையே பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக லக்னத்தையே பார்க்கிறார். இந்த மாதிரி ஒரு அமைப்பு, அதாவது உயர்நிலை படித்தவங்க, ஏஎல்பியில் உயர்நிலை படித்தவங்களுக்கு தெரியும். ரேவதி 4ஆம் பாதம் நடக்கும் பொழுது குரு பகவான் 10ல் இருக்கிறதும், சூரியன் எனப்படக்கூடிய கிரகம் உங்களுக்கு துலாமில் இருக்கிறதும் சிறப்பல்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். ஜோதிடம் பற்றி தெரியாத அன்பர்கள், பேசிக் மட்டும் படித்த அன்பர்களுக்கு அது புரியாது. உயர்நிலை மாணவர்களுக்கு புரியும். அந்த அமைப்பும் இருக்குது. சூரியன் துலாமில் இருக்கார், குரு தனுசில் இருக்கார், ரேவதி 4 பாதத்தில். இப்படி ஒரு சூழ்நிலை அவருடைய ஜாதகத்தில் இருந்தது. இதை பார்க்கும் பொழுதே நமக்கு புரிஞ்சிருச்சு, தொழிலில் மிகப்பெரிய பிரச்சனையை அவர் சந்திக்க போகிறாரு. ஏதோ ஒரு பெரிய இடர்பாடு, ஏதோ ஒரு பெரிய தடை, ஏதோ ஒரு பெரிய இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்கிறத முன்கூட்டியே கணிச்சிட்டு அவர் பார்க்க வந்தது உடல்நல பிரச்சனைக்கு. ஆனால் இந்த விஷயம் நமக்கு கண்ணில் படுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எச்சரிக்கை பண்ணுறோம் அவர்கிட்ட, ஐயா கொஞ்சம் தொழிலில் ஜாக்கிரதையாக இருங்க, தொழிலில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, தயவுசெய்து தொழிலில் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்குறாரு. கொடுக்கல் வாங்கலில் ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட்டு போய் லாக் ஆகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது ஏதாவது ஒரு அமௌண்ட்டு வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பக்கத்தில் இருக்கிற நபர்களால் தொழில் ஸ்தாபனத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் விட இயற்கை சீற்றங்களால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். ஏன்னா நீங்கள் வெல்டிங் பண்றங்கும் போது மெயினாக எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ், அதாவது கரண்ட்டை வச்சு தான் வேலையே, முழுக்க மின்சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் உங்கள் வேலை. ரொம்ப கவனமாக இருக்க சொல்லுங்கள். எல்லா மெஷினரிஸையும் செக் பண்ணுங்கள். ஏதாவது லீக்கேஜ் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உடனே மாற்றுங்க. மெயினாக உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்குங்க, உங்கள் தொழிலாளர்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்குங்கன்னு நம்ம சொல்கிறோம். பட் அவர் ரொம்ப நல்லவர். அவர் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட் மானிட்டரிங் பண்ணுறார். அந்த ஒர்க் பண்ணுறவங்க, அந்த வெல்டிங் மெஷ் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அது எல்லாமே செக் பண்ணி அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதெல்லாம் மாற்றி, புதுசு ரொம்ப டேமேஜாக இருந்ததெல்லாம் புதுசாக மாற்றி எல்லாமே பண்ணிட்டார். அதே போல் நம்ம என்ன சொன்னோன்னா, வெள்ளிக்கிழமை தேங்காய் அதில் சூடம் பொருத்தி
வியாபார ஸ்தாபனத்தை ஒரு 3 முறை சுற்றி வந்து உடைங்க, செதறுகா உடைங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரத்தில் அப்படின்னு சொன்னோம். அதையும் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் பயம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்தது. அப்போ நான் என்ன சொன்னேன், பக்கத்தில் காவல் தெய்வம் கோவில் இருக்கானா, முனியப்பன் கோவில் இருக்குது கொஞ்சம் தூரத்தில், அங்கே போய் வந்து நல்லா வேண்டிக்கிட்டு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து வைங்க, கல்லாப்பட்டியில் வைங்க அப்படின்னு சொன்னோம். அதையும் செஞ்சார். ஸோ அப்படி போயிட்டு இருந்ததுங்க. கடந்த 15ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 15ஆம் தேதி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேபர்லாம் போயிட்டாங்க. இவர் கடைசியாக கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. எப்போவும் இவர் தான் கடைசியாக கிளம்புவார். எல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு மெயினே ஆஃப் பண்ணிடுவார். மெயினே ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு தான் போவார். அப்போது அந்த கடைசி நேரத்தில் ஒரு கால் வருது, ஃபோன் வருது, ஏதோ ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து. அவர்கிட்ட பேசிகிட்டே இவர் என்ன பண்ணிட்டாரு, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டார், மெயின்லாம் ஆஃப் பண்ணிட்டார், எல்லாம் பண்ணிட்டு கிளம்பிட்டார். ஆனால் ஒரு தீபம் ஒன்று எப்போவுமே எரிஞ்சிட்ருக்கோம் அவருடைய ரூமில். அந்த தீபத்தை அணைக்காமல் அப்படியே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார். எப்போ அதை அணைச்சிடுவார். அது என்ன ஆகி போச்சு, நைட்டில் எலி இருக்குது அது பட்டறையில். அந்த பட்டறையில் இருக்க எலி என்ன பண்ணுது, அந்த தீபத்தோட திரியை அந்த எண்ணெய் வாடைக்காக போய் இழுத்துருச்சு. அப்போ அது நெருப்பு எரிஞ்சிட்ருக்கிற நெருப்போடு அந்த திரியை இழுத்துட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல போட்டு ஃபயர் ஆயிடுச்சு. இது சிசிடிவியில் தெரியுது. அடுத்த நாள் வந்து செக் பண்ணும்பொழுது சிசிடிவி வச்சுருக்காரு அவருடைய பட்டறையில். அதில் தெரியுது, இந்த எலி இழுத்துட்டு போகிறது தெரியுது. நெருப்பு எரிஞ்சிட்ருக்கையிலே இழுத்துட்டு போகுது எலி. ஃபயர் ஆகி அவருடைய கேபின் ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அவர் இவ்வளோ இதுலேயும் வந்து மெயின் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டனால இது வந்து சர்க்கியூட் மூலமாக மற்ற பகுதிகளுக்கு போகாமல் தடுக்கப்பட்டுருச்சு. கேபின்குள்ளே மட்டும் இருந்த பொருள் தான், அதுலேயும் சில பொருட்கள் தான் கருகி இருக்குது, மற்றதெல்லாம் ஒன்றும் பெருசாக பாதிக்கலை. மெஷினரிஸுக்கெலாம் எந்த பாதிப்பும் இல்லை, மற்றதுக்கு எதுக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. காலையில் வந்து கடை திறக்க வந்து முதல்ல லேபர் தான் வந்து கடையை திறப்பார். அவர் வந்து திறந்து எல்லாம் சுத்தம் பண்ணி வைப்பார். இவர் அதுக்கப்புறம் வருவார். அவர் வந்து சாவி போட்டு திறந்து உள்ளே போய் பார்த்தா கேபின்லேருந்து புகை வந்துட்டுருக்கு. அப்புறம் அவசரமாக ஓடி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே எல்லாம் கருகி இருக்குது. அப்புறம் இவருக்கு தகவல் கொடுத்து இவர் வந்து பார்த்துட்டு எனக்கு உடனே அங்கேருந்தே ஃபோன் பண்ணுறாரு. ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சிங்கயா, அந்த மாதிரி ஆயிடுச்சிங்க அப்படின்னாரு. என்னங்கய்யா நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சும் இப்படி ஆயிடுச்சிங்க. நான் ஏங்க பதறாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க. உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கிற அந்த கிரக அமைப்புக்கு ஃபுல் டோட்டல் உங்கள் பற்ற ஃபயர் ஆகி எல்லா மெஷினரிஸும் ஃபயர் ஆகிருக்கணும். ஆனால் உங்களுக்கு கேபினில் சும்மா அந்த சேர் டேபிள் இந்த முக்கியமான ஐட்டம் இருக்குது, அது மட்டும்தான். கேஷ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, ஒன்றும் இல்லை. அப்படிங்கும்போது இது வந்து உங்களுக்கு எவ்வளோ கம்மியான டேமேஜ் பாருங்கள். அதுவே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணனால தான் உங்களுக்கு நடந்திருக்கு. இந்த தேங்காய் சுற்றி உடைக்கிறது, கோயிலுக்கு போனது, அப்புறம் எல்லாம் அந்த மெஷினரிஸ்லாம் செக் பண்ணது, இதனால தான் இந்த டேமேஜ் கம்மியாக நடந்திருக்கு. இல்லைன்னா அதிகமான இழப்புகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, உயிரிழப்புகளுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கும். அப்படிங்கிறத நம்ம சொல்லி புரிய வச்சோட்டி தான் அவருக்கே புரிஞ்சுது. இப்போ நான் என்ன பண்ணட்டுங்க, ஒன்றும் இல்லை, கேபினை வந்து சுத்தம் பண்ணுங்கள், பெயிண்ட் பண்ணுங்கள், ஒரு ஐயரை கூப்பிட்டு நீங்கள் கணபதி ஹோமம் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு கணபதி ஹோமம் பண்ணுறதெல்லாம் அந்த வழக்கம் இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு மஞ்சள் நீர் நீங்கள் ஒரு சொம்பில் கொண்டு போங்க, அது சாமி காலில் வச்சு பூஜை பண்ணி வாங்கிட்டு வந்து பற்ற முழுக்க தெளிச்சு விடுங்க, போதும். இனிமேல் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். இந்த தேங்காய் உடைக்கிறத வெள்ளிக்கிழமை விடாமல் செய்யுங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போது இந்த ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிற விஷயம் வந்து அவர் பார்க்க வந்தது உடல் நலத்துக்காக. ஆனால் நம்ம எச்சரிக்கை பண்ணி சில தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்தோம், அவரையும் அலர்ட் பண்ணோம். அவரும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தனால அந்த பாதிப்புகளை நம்ம தவிர்த்துட்டோம், பெருமளவு தவிர்த்துட்டோம். இதான் தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். இப்போ அந்த அளவுக்கு நம்ம சேஃப் பண்ண முடிஞ்சிருக்கு ஜோதிடத்தின் மூலமாக.
அவரும் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு பண்ணார், இல்லைன்னா பண்ணியிருக்க முடியாது. பண்ணனால தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுங்கிறத நம்ம பண்ண முடிஞ்சுது. அப்போ ஏஎல்பி ஜோதிடத்தின் வழியாக இந்த கிரக ஆய்வின் மூலம் நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா, நீங்களும் ஒரு நல்ல ஏஎல்பி ஜோதிடரை அணுகி உங்கள் ஜாதகத்தை கொடுத்து அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் முன்கூட்டியே தெரிய வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எச்சரிக்கையாக இருக்கலாம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கலாம். அப்போ பாதிப்புகளை நம்ம குறைச்சி கொள்ள முடியும் அப்படிங்கிறத இந்த காணொளியின் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.